கானானிய ஸ்திரீ, ஆண்டவரே என் மகள் பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள், நீர் வந்து என் மகளை சுகமாக்க வேண்டும். கர்த்தர் சைலண்டாகிறார். சீடருங்க, ஆண்டவரை இவளை என்ன பண்ணிடலாம், அனுப்பிவிடும் என்று அவர் என்ன பண்ணாங்க, வேண்டிக் கொண்டார். இருந்தாலும் விசுவாசம் ஆண்டவர் சைலண்டா இருந்தாலும் விடாது. மனுஷர்கள் என்னதான் சொன்னாலும் அதை கேட்காது. இவளுக்கு நன்றாக தெரியும் இயேசுவை தவிர யாரும் அற்புதம் பண்ண முடியாது. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட வரல, நான் இஸ்ரவேல் இடத்துல தான் வந்தேன். இல்லமான்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அப்படி சொல்லல ஆண்டவர். நான் இஸ்ரவேலுக்கு வச்சிருந்தேன், நீ வந்து கேட்கிற, இது உனக்கு இல்லைன்னு போதோ அந்த பெண்ணை ஆண்டவர் என்ன பண்றாரு, ரிஜெக்ட் பண்றாரு. இருந்தாலும் விசுவாசம் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஆண்டவரை பணிந்து ஆண்டவரை உதவி செய்கின்றார். மூன்றாவது, பிள்ளை அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது, ஆண்டவர் நோஸ் கட் பண்றாரு. ஒரு வார்த்தை சொல்றா, மேஜிலிருந்து கீழே விழுது நாய் சாப்பிடுமே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இவ்வளவு நான் தள்ளி இவ்வளவு அவளை ஹர்ட் பண்ணி கூட அவர் மனசுல என்னை தவிர வேற இடத்துக்கு போக மாட்டேன்றா, என்னை தவிர யாரையும் விட மாட்டேன்றா, நான் தான் அற்புதம் செய்யணும் நினைக்கிறா. அதனால தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா உனக்குள்ள இந்த விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.